நெப்போலியனுடன் நடிக்க விடாமல் செய்த தேவயானியின் தாய். கடந்த 1996ஆம் ஆண்டு வெளியான பூமணி என்ற படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் களஞ்சியம். முரளி, தேவயானி, பிரகாஷ்ராஜ் ஆகியோர் முக்கிய இடங்களில் நடித்திருந்த இந்த படம் அப்போது பெரிய வெற்றியை பெற்று தமிழ்நாட்டு அரசின் சிறந்த கதைக்கான விருதையும் பெற்றது. தொடர்ந்து பூந்தோட்டம், நிலவே முகம் காட்டு ஆகிய படங்களை இயக்கிய களஞ்சியம் இந்த படங்களிலும் கதாநாயகியாக தேவயானியையே நடிக்க வைத்திருந்தார். இப்படங்களும் நல்ல வரவேற்பை பெற்றன. 2001ஆம் ஆண்டு பிரபு நடிப்பில் மிட்டாமிராசு என்ற படத்தை கொடுத்த களஞ்சியம் அதன் பிறகு சில படங்களை இயக்க முயன்றும் அவை பாதியில் நின்று போயின. குறிப்பாக அதில் ஒன்றாக இளையராஜாவின் தயாரிப்பில் தொடங்கப்பட்ட சங்கீத திருநாள் என்ற படமும் அடங்கும். 10 ஆண்டு இடைவெளிக்கு பின் கருங்காலி என்ற படத்தை இயக்கி தானே கதாநாயகனாகவும் நடித்திருந்தார். இந்த படத்தில் அஞ்சலி நாயகியாக நடிக்க படம் வெளியாகி பல்வேறு விமர்சனங்களை பெற்றது. அதே சமயம் படப்பிடிப்பின் போது அஞ்சலிக்கும் களஞ்சியத்திற்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இது குறித்து வெளியான தகவல்கள் அப்போது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அடுத்து சீமான் நடிப்பில் முந்திரிக்காடு என்ற படத்தை இயக்கியிருந்தார் களஞ்சியம். தனது சினிமா வாழ்க்கை அனுபவங்கள் குறித்து தனியார் யூடியூப் சேனலுக்கு அளித்த நேர்காணல் ஒன்றில் கூறிய செய்தி இது. பூமணி படம் வெளியாகி வெற்றி பெற்றவுடன் தெய்வானை மூவிஸ் துரைராஜ் அவர்கள் என்னை வீட்டில் வந்து சந்தித்து, நான் இப்போது கடனில் இருக்கிறேன், குஷ்பு மற்றும் நெப்போலியன் இருவருக்கும் அட்வான்ஸ் கொடுத்திருக்கிறேன், இருவரையும் வைத்து படம் இயக்கி கொடுங்கள், எவ்வளவு சம்பளம் வேண்டுமானாலும் கொடுக்கிறேன் என்று சொன்னதாகவும், அப்போது குஷ்பு நெப்போலியன் நடித்த 8 பட்டி ராசா படம் வெளியாகி பெரிய வெற்றி படமாக அமைந்ததாகவும், மீண்டும் குஷ்பு நெப்போலியன் ஜோடி சேர்ந்தால் நன்றாக இருக்காது, தேவயானியை ஜோடியாக போடலாம் என்று சொன்னதாகவும், அதற்கு தயாரிப்பாளர் துரைராஜும் சம்மதம் சொன்னதாகவும், அதன் பின்பு தேவயானியிடம் பேசும்போது அவருடைய அம்மா, நெப்போலியன் கூட என் மகள் நடிக்க மாட்டாள், பூமணி வெற்றிக்கு பிறகு விஜய், அஜித்துடன் நடிக்க வாய்ப்பு வருகிறது என்று சொல்லி நெப்போலியனுடன் தேவயானியை நடிக்க வைக்க மறுப்பு தெரிவித்தாராம். அப்போது குறுக்கிட்ட களஞ்சியம், தேவயானி இப்போதுதான் பூமணி என்ற வெற்றி படத்தை கொடுத்துள்ளார், மீண்டும் அவருக்கு ஒரு படம் கொடுப்பதில் தவறில்லை என்று சொல்லி நடிக்க வைத்தாராம். அப்போது உருவான படம்தான் கிழக்கும் மேற்கும். இந்த படமும் தமிழக அரசின் விருதை பெற்றது என்று கூறியுள்ளார் களஞ்சியம்.